ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மீல்ஸ் அண்ட் மெமரிஸ். இன்றைக்கி நம்ம செம்ம டேஸ்டான சிக்கன் வறுவல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளான மெத்தடில் அதே சமயம் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு கடாய் வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காயட்டும். அடுத்ததாக கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு கலந்து வச்சுருக்கேன். அதில் ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். கடுகெல்லாம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். அடுத்ததாக நம்ம கருவேப்பிலை, கொத்தமல்லி, வெங்காயம், பச்சை மிளகாலாம் சேர்த்துக்கலாம். நான் 3 பச்சை மிளகாயை கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பெரிய வெங்காயத்தையும் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி தழை கட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம கடுகெல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறமா 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அடுத்ததாக அந்த ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி தலையும் சேர்த்துக்கலாம். அடுத்தது அந்த ஒரு பெரிய வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் சேர்த்துக்கிட்டு 3 பச்சை மிளகாயும் நீளவாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நம்ம சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். இதெல்லாம் நல்லா வதங்கி வரட்டும். இன்றைக்கி நம்ம 3/4 கிலோ சிக்கன் எடுத்திருக்கோம். பிராய்லர் சிக்கன் தான். நீங்கள் இதை பிராய்லர் கோழி வச்சும் பண்ணலாம். அதே சமயம் நாட்டுக்கோழி எடுத்திங்கன்னா அதை வச்சும் பண்ணலாம். வெங்காயம்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம இதில் சிக்கனையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி ஒரு டைம் கலந்து விடுங்க. அடுத்ததாக நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 2.5லேருந்து 3 ஸ்பூன் வரைக்கும் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சிக்கன் மசாலா சேர்த்துக்கோங்க. சிக்கன் மசாலா சேர்த்து செஞ்சோன்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். சிக்கன் மசாலா இல்லை அப்படின்னா நீங்கள் கறி மசாலா இருந்ததுன்னா கூட சேர்த்து செய்யலாம். அதுவும் நல்லாயிருக்கும். நம்ம இந்த மசாலாலாம் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா ஒரு டைம் இந்த மாதிரி கலந்து விட்டுடலாம். தண்ணி சேர்க்கறதுக்கு முன்னாடி நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுடலாம். அடுத்ததாக நம்ம சிக்கன் வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பாருங்கள். அப்புறம் தேவைக்கு ஏற்ற மாதிரி தண்ணி சேர்த்துட்டு நம்ம நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இது ரொம்ப ஈஸியான மெத்தட். சட்டுன்னு வேலை முடிஞ்சிடும். இந்த மாதிரி சிக்கன் நல்லா மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நல்லா வெந்து வரும். சிக்கன் எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா வெந்து வருதோ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா நம்ம தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு அரை மணி நேரம் வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டு எடுத்துக்கோங்க. தண்ணியெல்லாம் நல்லா வற்றி வரன்னு செம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததில்ல அப்போது இந்த வீடியோவை லைக் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலிஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்தோடவும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் மீல்ஸ் அண்ட் மெமரிஸில் இதே மாதிரி நிறைய நான்வெஜ் ரெசிபீஸ், வெஜ் ரெசிபீஸ், ஐஸ்கிரீம்ஸ், டெசர்ட்ஸ் இதெல்லாம் வருது. ஸோ நம்ம சேனலில் சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க.